ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் எங்கள் வீட்டில் பங்குனி உத்திரத்தோட பூஜை வீடியோ தான் இந்த இதில் பார்க்க போகிறீங்க. அதுக்கப்புறம் என்னோடய குழந்தை விஷயத்தில் நான் செஞ்ச மிகப்பெரிய தவறு இதை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்போ தான் இது மாதிரி சின்ன சின்ன கேர்லெஸ் நீங்கள் உங்கள் குழந்தைங்க கிட்ட செய்யாமல் இருக்க ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோன்னு நான் நம்புகிறேன். ஃபஸ்ட்டு க்ளீனிங் வீடியோ பார்த்துடலாம். அதுக்கு நான் பூஜை இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த திரியெல்லாம் நம்ம திருப்பி யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் பூஜை அறை குப்பையோடு நம்ம சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் இந்த விளக்கெல்லாம் ஒரு டிஷ்யூ கிளாத் வச்சு நல்லா ஃபஸ்ட்டு வைப் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ண வச்சிட்டோம்னா ஈஸியாக வாஷ் பண்ணலாம். இந்த பூஜை பஞ்ச பாத்திரத்தில் உள்ள தண்ணீரை நம்ம செடிக்கு விட்டுறலாம். இப்போ வெசல்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டேன். இதுக்கு இடையில முந்தின நாள் நைட்டு நானும் என் பையனும் விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது அவரோட டாய்ஸ் உடஞ்சிருந்துச்சு. அதில் 2 பேட்ரி கிடந்துச்சு, ஒரு பேட்டரியை காணோம். ஒரு பேட்ரி காணோமேன்னு சொல்லிட்டு நான் வீடு ஃபுல்லாக நல்லா கூட்டி தேடி பார்த்தேன். ஆனால் கிடைக்கவே இல்லை. மறுநாள் ஃபுல்லாக நான் வேலை செய்யும்போது என் மனசு ஃபுல்லாக இதே எண்ணம் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஒரு வேளை தம்பி எடுத்து வாயில் வச்சுருப்பாரோ அப்படின்னு சொல்லி நான் தேடிகிட்டே இருந்தேன். தேடிகிட்டே இருக்கும்போது சரி, நம்ம அதே யோசனையிலே இருக்கோம், நம்ம போய் ஒரு கிளான்ஸ் ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி இந்த பூஜை வெசல்ஸ் எடுத்து வச்சதெல்லாம் நான் வாஷ் பண்ண கூட இல்லை. அப்படியே வச்சுட்டு நான் ஹாஸ்பிட்டல் கிளம்பி போயிட்டேன். ஹாஸ்பிட்டல் கிளம்பி போய் ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோன்னு தான் எனக்கு ரொம்ப பெரிய ஷாக் ஒன்று இருந்துச்சு. தம்பி அந்த பேட்டரியை முழுங்கிட்டார் வாயில். எனக்கு ரொம்பவே கஷ்டமாக போச்சு. எக்ஸ்ரே எடுத்துகிட்டு டாக்டர்கிட்ட போயிட்டு சஜஷன் கேட்கும்போது டாக்டர் சொல்லிட்டாங்க, 48 ஹவர்ஸ் வரையும் பார்ப்போம், அதுக்குள்ளே வரலன்னா நம்ம ஆப்ரேட் பண்ணி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியல. நான் கும்பிடாத தெய்வம் இல்லை. காட் கிரேஸ். டாக்டர் சொல்லிட்டாங்க, இதுக்கு எந்த ஒரு மெடிசன் கிடையாது, நீங்கள் பூவும் வாழைப்பழம் மட்டும் கொடுங்க, ஃபுட்டு எதுவும் கொடுக்காம அந்த வாழைப்பழத்தை மட்டும் கொடுங்க, மோஷனில் வருதான்னு பார்ப்போம், அப்படி இல்லைன்னா 48 ஹவர்ஸ் வரையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எங்களோட குலதெய்வத்துக்கிட்டையும் எங்கள் ஊர் முத்துமாரி அம்மனுக்கும் காசு முடிஞ்சு வச்சுட்டு அந்த பழனிமலை ஆண்டவன்கிட்ட தான் வேண்டிக்கிட்டேன். உன்னோட குழந்த அது, என்னோடய பையனை குமரமலை முருகனுக்கு தான் தத்து கொடுத்துருக்கோம். அதனால் அவர்கிட்ட தான் நான் வேண்டிக்கிட்டேன். உன்னோட குழந்த, அவரை காப்பாற்றி கொடுக்க வேண்டியது உன்னோட கையில் தான்ப்பா இருக்குது. நாளைக்கு பங்குனி உத்திரம், நான் நல்லபடியாக சாமி கும்பிடணும், உனக்கான பூஜையை நான் மன சந்தோஷத்தோடு செய்யணும், அதுக்கு என் குழந்தைய சீக்கிரம் நீ நல்லாக்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட தான் நான் வேண்டிக்கிட்டேன். வாழைப்பழம் மட்டும் கொடுக்க சொன்னாங்க, அதை மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருந்தேன். ஈவினிங் ஒரு 6 போல் தம்பி மோஷன் போனார். அதில் செக் பண்ணி பார்க்கும்போது பேட்ரி கிடச்சிருச்சு. எனக்கு அப்போ இருந்த சந்தோஷத்தை சொல்லவே முடியல. அந்தளவுக்கு ஒரு அளவில்லாத சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு தப்பை வாழ்க்கையில் நம்ம இனிமேல் பண்ணவே கூடாது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. எந்த குழந்தைங்களுமே ஒரு 2 இயர்ஸ் பேபினா கூட ஓகே, அது வேணும் இது வேணும்னு கேட்டு அடம் பிடிப்பாங்க. ஒரு 1.5 வயசு 1.25 வயசு குழந்தைங்கள்லாம் எதுவும் கேட்க போகிறதில்ல. நம்மளாக நம்மளோட ஆசைக்காக வாங்கி கொடுக்குறது குழந்தைங்களுக்கு எவ்வளோ பெரிய ஆபத்தில் போய் முடியுதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். குழந்தைங்க டாய்ஸை காட்டிலும் நம்ம கூட தான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினப்பாங்க. அந்த டயத்தை நம்ம அவங்களுக்கு கொடுத்தாலே போதுமானதாக இருக்கும். அந்த டாய்ஸ் உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் சரி அதான் உடஞ்சிருச்சே அப்படின்னு அதை தூக்கி போட்டிருந்தேன்னா, அந்த பேட்ரி 2 தான் இருக்குது, இன்னொன்று எங்கே அப்படின்னு நான் அதை தேடாமல் விட்டுருந்தேன்னா என்ன ஆயிருக்கும்னு நினச்சி பார்க்கவே எனக்கு பயமாக இருக்குது. ஒருவேளை இது மாதிரி நமக்கு தெரியாமல் எவ்வளோ விஷயம் இந்த மாதிரி கேர்லெஸ்ஸாக நடக்கலாம். கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த மாதிரி டிவைஸ்லாம் குழந்தைங்களுக்கு தயவு செஞ்சு வாங்கி கொடுக்காதீங்க. இன்கேஸ் அப்படியே வாங்கி கொடுத்தாலோ இல்லை வேறு யாராவது கிஃப்ட் பண்ணாலோ இல்லை ஆல்ரெடி நம்ம வீட்டில் இருந்தாலோ தயவு செஞ்சு குழந்தைங்க கூட நீங்களும் உட்காந்து விளையாடுங்க. அவங்கக்கிட்ட தனியாக மட்டும் இதை தயவு செஞ்சு கொடுத்துறாதீங்க. இது நான் என் வாழ்க்கையில் நான் கற்றுக்கிட்ட மிகப்பெரிய பாடம். தயவு செஞ்சு இதை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள்.
மோஷன் வந்ததுக்கப்புறம் நான் வந்து திரும்ப ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு வர சொன்னாங்க. தூக்கிட்டு போயிருந்தேன். போயிட்டு வேக்காலத்துக்கும் ஆன்டிபயாட்டிக் சிரப்பும் கொடுத்துருந்தாங்க. அதை வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் தாங்க நைட்டு சந்தோஷமா என்னோடய பூஜை வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன். நைட்டு ரொம்ப லேட் ஆகிட்டனால என்னால் எல்லா வேலையும் செய்ய முடியலை. அந்த பூஜை வெசல்ஸ் எடுத்து வச்சுட்டு போனதை மட்டும் நல்லா வாஷ் பண்ணி காய வச்சுட்டு பூஜை ரூமை வந்து டீப் க்ளீன் பண்ணணும்னு நினச்சேன். அதனால் என்னால் டீப் க்ளீன் பண்ண முடியலை. சும்மா மட்டும் டஸ்டிங் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் சாமி படத்துக்கெல்லாம் பூ மட்டும் போட்டுட்டு நான் வந்து தூங்க போயிட்டேன். மார்னிங் ஒரு 3:45க்கு தான் எந்திரிச்சேன். தம்பிக்கு வந்து பால் ஆற்றி கொடுத்துட்டு கிச்சன் கவுண்டர் டாப்லாம் நைட்டு என்னால் க்ளீன் பண்ண முடியல. அதனால் மார்னிங் எந்திரிச்சு தான் க்ளீன் பண்ணிவிட்டு கோலமெல்லாம் போட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பூஜை வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணி வச்சுருந்ததை எல்லாத்தையும் நல்லா மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு கிச்சன் கவுண்டர் டாப்பில் கோலம் போட்டு விட்டதுல அது மேலேயும் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு விட்டுட்டு பிரசாதம் ரெடி பண்ணுறதுக்காக அரிசி ஊற வச்சுருந்தேன். அரிசி ஊற வச்சுட்டு பூஜை ஹாலை வந்து நல்லா கூட்டிட்டு மாப் போட்டுட்டேன். பூஜை ரூம்லேயும் கோலம் ஒன்று நம்ம முருகருக்கு உயர்ந்தது வந்து இந்த ஸ்டார் கோலம் தான். அந்த ஸ்டார் கோலத்தை போட்டு சரவண பவ அப்படின்னு எழுதி அதுக்கும் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு விட்டுட்டேன். விளக்கு ஏற்றும் போது எப்போவுமே நம்ம வந்து கீழே ஒரு தட்டு வச்சு தான் விளக்கேற்றுவோம். எல்லாருமே அப்படி தான் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். வெறும் தட்டில் வந்து விளக்கேற்றாமல் அதில் வந்து அட்சதை இல்லைன்னா பூ ஏதாவது போட்டு அதுக்கு மேலே விளக்கேற்றுறது தான் ரொம்பவே நல்லது. நம்ம எப்போவுமே விளக்கெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு ஏற்றும்போது பழைய எண்ணெயே மறுபடியும் ஊற்றாமல் புதுசாக எண்ணெய் ஊற்றி தான் ஏற்றணும். பழைய எண்ணெய் அதுக்கப்புறம் வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு ஊற்றும்போது புது எண்ணெய் தான் ஊற்றணும். எண்ணெய் விட்டதுக்கப்புறம் தான் திரி போடணும். திரி போட்டுட்டு எண்ணெய் விடக்கூடாது. நித்திய கல்யாணி பூ எங்கள் வீட்டு வாசலில் பூத்திருந்துச்சு. அதை பறித்து என்னோடய உருளியை வந்து டெக்கரேட் பண்ணிட்டேன். இந்த உருளி வந்து இப்போ வந்து திருவிழாவில் வாங்கினது. இதுக்கு முன்னாடி வச்சுருந்த காப்பர் உருளி வந்து இப்போ பூஜை ரூமில் அதை வச்சுட்டேன். முருகரை ரொம்ப சூப்பராக அலங்காரம் பண்ணி இந்த முருகருக்கு உரிய நாளில் மட்டும் அவரை அலங்காரம் பண்ணி பார்க்கும்போதே ஒரு தனி சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா என்னோடய இஷ்ட தெய்வம் வந்து முருகர் தான். அதனால் எனக்கு ரொம்பவே மனசு நிறைவாக இருக்கும். அவருக்கு வெற்றிலை தீபம் போட்டு பிரசாதம் படைச்சி தம்பிக்கு வேறு அந்த பேட்ரி வந்துட்டனால ரொம்ப மன நிறைவோட சந்தோஷமாக அவருக்கு நன்றி சொல்லி என்னோடய பங்குனி உத்திர பூஜையை வந்து சூப்பராக முடிச்சிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். குழந்தைங்க வச்சுருக்கவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.